வருகை தந்துள்ள இரு வீட்டாளர்களையும் சகோதர சமுதாய மக்கள் அனைவர்களையும் வருகம் வருகின்ற அன்போடு அழைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இறைவசனம் மோதி துவங்கப்படுகிறது. அதை தொடர்ந்து நிக்காவுடைய வாழ்த்துறையும் பயனடைவர். இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فسبحان الله حين تمسون وحين تصبحون وله الحمد في السماوات والأرض وعشيا وله الحمد في السماوات والأرض وعشيا وحين تظهرون يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ويخرج الميت من الحي ويحيي الأرض بعد موتها وكذلك تخرجون ومن آياته أن خلقكم من تراب ثم إذا أنتم بشر تنتصرون ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. யார் இருக்கா கீதம் அப்துல் ரஹ்மான் யூசுப் நம்ம அவர் கீதத்துக்கு வாழ்த்துறை ரெண்டுலையுமா கீதம் பாடிட்டு வாழ்த்துறைன்னு சொல்லிடலாமா? கீதம் ஹஜ் உம்ராவின் வழிகாட்டி மௌலானா அப்துல் ரஹ்மான் யூசுஃபி. கீதம் அண்டு வாழ்த்துறை. இது ரகசியம். அல்லாஹு 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 அல்லாஹ்
الله 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 الصبح بدا من طلعته والليل دجى من وفرته الله 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 أزكى الناس بي على الحسب كل العرب في خدمته نال شرفا والله عفا عما سلف من أمته سعتي شجر نطق الحجر شق القمر بإشارته فمحمدنا هو سيدنا فالعز لنا لجلالته الله 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 لا إله إلا الله. தஞ்சாவூர் எழில் நகர் பள்ளிவாசலினுடைய கண்ணியமிகு நிர்வாக பெருமக்கள், கூத்தாநல்லூர் சின்ன பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்களும் அன்போடு மேடை கலைக்கப்படுகிறார்கள். சித்தறிவு முஹீது நாடவர் பள்ளிவாசலின் மேன்மைக்குரிய நிர்வாக பெருமக்களும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். உலமாக்கள் கீழே இருந்தால் அவசியம் மேடைக்கு வந்து சேரவும். கோபாலப்பட்டினம் மீமிசலின் நிர்வாக பெருமக்களும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மரியாதைக்குரிய மௌலானா அப்துல் ரஹ்மான் யூசுஃபி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வந்து உட்கார்ந்து சவுண்டு السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கணேசத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால் சங்கை மிகுந்த புனிதமான திருமண விழாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் வல்ல ரஹ்மான்
எப்படி இங்கே நம்மை ஒன்று சேர்த்தானோ நாளை மறுமை நாளையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலும் அல்லாஹ் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. உலமாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபை, தமிழிலே சொல்லுவார்கள், திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லி காட்டும், திருமணத்திற்கு பிறகு தம்பதிகளுடைய வாழ்க்கையை பொறுத்துத்தான் சொர்க்கமே நிச்சயிக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டும். கண்ணியமிக்கவர்களே, திருமணத்தினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது முதல் நோக்கமாக சொல்லுவார்கள், மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் திருமணத்தை கடமையாக்கி தந்தான் என்று. கிராத் ஓதிய மௌலவி அவர்கள் கூட ஓதினாங்க, அல்லாஹு தஆலா மன நிம்மதியை 3 விஷயத்துல வச்சிருக்கிறான். அநேகமான மனிதர்கள் இன்று தவறவிட்டது அந்த மன நிம்மதியை தான். குர்ஆன் முழுவதும் நீங்கள் தேடினால் மன நிம்மதியை இறைவன் 3 வைத்திருப்பதாக சொல்லுவான். அதில் ஒன்று, அலா பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப், இறைவனை நினைவு கூறுவதின் மூலமாக உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்பதாக சொல்லுவான். இரண்டாவது சொல்லும் பொழுது, உங்களுக்கு நிம்மதி ஃபீ புயூத்திக்கும் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான், உங்களுடைய இல்லங்களிலே நிம்மதி இருக்கிறது என்பதாக. மூணாவது சொல்லுவான், இன்றைய தினம் ஓதிய கராத்திலே அந்த வசனம் ஓதப்பட்டது, லிதஸ்குனு இலைஹா, உங்களுடைய துணையிடத்திலே உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்பதாக இறைவன் சொல்லுவான். படைத்த ரப்புல் ஆலமீன் ஆணுக்கு தேவையான நிம்மதி பெண்ணிடத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார். பெண்ணுக்கு தேவையான மன நிம்மதியை ஆணிடத்திலே வைத்திருப்பதாக சொல்கிறார். ஆனா படைப்பினங்கள்ல இன்னைக்கு பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, திருமணம் வரைக்கும் நான் நிம்மதியாத்தான் இருந்தேன், திருமணத்துக்கு பிறகுதான் நிம்மதி பறிபோனது என்பதாக சொல்வதை கேட்டிருப்போம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கைக்கு, அவர்கள் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கைக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை இருந்தால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே மன நிம்மதியை தவிர வேற எதுவுமே இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கென்று சில உபதேசங்களையும் பெண்களுக்கென்று சில உபதேசங்களையும் சொல்லி தருவார்கள். 2 நிமிடத்திலே சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமானால், இனிய வாழ்க்கையாக அமைய வேண்டுமானால், ஆண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த உபதேசங்களிலே முதல் உபதேசம் அத்இம் மிம்மா தஇம்த, இரண்டாவது உபதேசம் வல்பஸ் பிமா லபிஸ்த, மூணாவது உபதேசம் வலா தத்ரிபில் வஜ்ஹ, நாலாவது உபதேசம் வலா துகப்பி. இந்த 4 சொல்லி கொடுத்தாங்க. இது ஆலிமுக்காக வேண்டி இல்லை, ஏன்னா இது உலமாக்களுடைய இல்ல திருமண விழா. உலமாக்களுக்கு எல்லாம் தெரியும். திருமணம் முடித்த நம் போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இடத்துல சொல்றேன். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த 4 விஷயத்துல கணவன் மனைவிக்கு இடையில நிம்மதி பறிபோவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதென்ன 4? அத்இம் மிம்மா தஇம்த, ஆணுக்கு சொல்லக்கூடிய உபதேசத்திலே முதல் உபதேசம், நீ எதை உணவாக உட்கொள்கிறாயோ அதையே உன்னுடைய மனைவிக்கு உணவாக கொடு. இவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிறாரு, விருந்துக்கு போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, வீட்டுக்காரம்மா என்ன சமைச்சு வச்சிருக்கிறது கூட பாக்குறது இல்லை. சாப்பாட்டு விஷயத்தில எல்லாம் விரிசல் வருமானா நிச்சயமாக வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க, வல்பஸ் பிமா லபிஸ்த, நீ எத்தகைய தரமுள்ள ஆடையை ஆண்மகனை உடுத்துகிறாயோ அதையே தரமுள்ள ஆடையை உன்னுடைய மனைவிக்கு ஆடையாக எடுத்து கொடுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வகையில ஆண்கள் கொஞ்சம் உண்மையிலே பாவம் தான். ஏன்னா பெருநாள் போன்ற விழாக்கள்லாம் வந்துச்சுன்னு சொன்னா பெண்களுக்கு பல ஆயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துட்டு ரோட்டு கடையில 500 ரூபாய் சட்டையை மாட்டிட்டு ஆண்கள் எத்தனையோ பேர் போற பழக்கம் உடையவர்களாக இருக்கிறோம். வலா தபரிபில் வஜ்ஹ, உன்னுடைய மனைவியை கன்னத்திலே அறைந்து விடாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 30 ஆண்டுகள் நல்ல முறையில் வாழ்ந்து கண்ணே மணியே முத்தேன்லாம் வச்சுட்டு
என்னைக்காவது ஒரு நாள் கோபத்தினுடைய மிகுதியில கன்னத்துல அரைஞ்சிட்டா அந்த 30 ஆண்டு காலம் செஞ்ச எல்லா விஷயமும் பறி போயிடும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நிற்கும். என்ன அன்னைக்கு அடிச்சீங்களே அப்படின்றுவாங்க. வலா தضربில் வஜ்ஹ, முகத்திலே அறைந்து விடாது. ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த டிப்ஸ். லை யضربல் ஹியார், நல்ல ஆம்பளை மனைவியை கை நீட்ட மாட்டான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது சொன்னாங்க வலா துகப்பி, எந்த நேரத்திலேயும் அருவருக்கத்தக்க வார்த்தையை உன்னுடைய மனைவி இடத்துல நீ பேசிவிடாது. இந்த 4 விஷயங்களிலும் நிம்மதி பறிபோவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுக்கு சொல்லுவார்கள் 3 வகையான அறிவுரைகள். அதுல முதல்ல, கணவனுடைய சம்பாத்தியத்தை பொருந்திக் கொள்ளக்கூடியவளாக இரு. கணவனிடத்திலே எதை குறையாக காணுகிறாயோ அதை மறைக்கக்கூடியவளாக இரு. வெளியே வருகிற நேரத்திலே, வெளியிலிருந்து வரக்கூடிய நேரத்திலே புன்முறுவல் பூக்கக்கூடியவளாக இரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்லுவார்கள், கணவன் எதை ரகசியமாக உங்களிடத்திலே சொல்கிறார்களோ அதை பாதுகாக்கக்கூடியவளாக இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியம் மிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த உபதேசங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோமேயானால், கண்ணியம் மிக்கவர்களே, இந்த நாள் மட்டுமல்ல, வரக்கூடிய எல்லா நாட்களும் நமக்கு இனிய திருநாளாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வல்ல ரஹ்மான் இந்த மணமக்களுக்கு நீண்ட ஆயுளை, நிறைவான ஆரோக்கியத்தை, மன நிம்மதியான வாழ்க்கையை, கண் குளிர்ச்சியான பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக திருச்சி ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் மௌல்வி நூர் முகமது மக்தூமி வாழ்த்துரை வழங்குவார். அடுத்தபடியாக அறந்தாங்கி ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாமும் சித்திரவு ரௌலத்துல் உலமா சபையினுடைய தலைவருமான மௌலானா மீரான்கனி இம்தாதி அவர்கள் அடுத்து வாழ்த்துரை வழங்குவார்கள். نحمدullah العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நற்பாக்கியத்திற்குரிய சஹாபாக்கள், குறிப்பாக இந்த அவையில் அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். இன்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டு, நிக்காஹ் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், உஸ்தாதுமார்கள் மற்றும் நிர்வாக பெருமக்கள், மணமகன் மணமகள், இரு வீட்டார், உறவினர்கள், நண்பர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாகவே ஒரு நிக்காஹ்வில் ஒரு 3-4 அஜர்த்து வருவாங்க. ஒருத்தர் பயான் பண்ணுவார், ஒருத்தர் ஹுத்பா ஓதுவார், ஒருத்தர் துவா ஓதுவார். சகஜமாக நிக்காஹ் மஜ்லிஸ் முடிஞ்சிடும். ஆனால் இந்த மஜ்லிஸ் அப்படி அல்ல. வந்திருக்கிற உலமாக்களை பயான் பண்ண வைத்தாலே நிக்கா அசருக்கு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய உலமாக்கள் இருப்பதால், நமக்கு மேலேயும் கல்வி தரத்தில் நம்முடைய உஸ்தாதுமார்களுடைய தரத்தில் இருப்பதால், அவையினுடைய விஷயங்களை கருத்திலே கொண்டு அழைக்கப்பட்டதற்காக ஒரு செய்தியை மாத்திரம் முத்தாய்ப்பாய் சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். அன்பானவர்களே, பொதுவாகவே நிக்காஹ் மஜ்லிஸில் மணமக்களை வாழ்த்தி அவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லி வாழ்க்கையை துவக்கி வைப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா துறைக்கும் முன்மாதிரி என்று பேசுகிறோம். ஒரு நல்ல கணவனாய், ஒரு குடும்ப தலைவனாய், உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முன்மாதிரி. ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசினார்கள். நிறைய பேர் நல்ல கணவன்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, என் மனைவிக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்,
கேட்காதையும் வாங்கி கொடுக்கிறேன், நகை வாங்கி கொடுப்பேன், ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். இதுவெல்லாம் கடமைகள், கடமையாகிவிட்ட செய்திகள். நல்ல கணவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லை யம்ரிபல் ഖിയാர், நல்ல கணவன் மனைவியை அடிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். 63 வருடம் வாழ்ந்த பெருமானார் தன்னுடைய 25வது வயதிலே ஒரு குடும்பத்தின் பொறுப்பை சுமக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலே எந்த மனைவியையும் வாழ்நாளில் ஒரு தடவை கூட கை நீட்டி அடிக்கவில்லை என்பது வரலாறு. எந்த மனைவி இடத்திலையும் கெட்ட வார்த்தை பேசாமல் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உலகத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நாம் உலகத்தில் எவ்வளவோ சதக்காக்கள் தர்மங்கள் செய்வோம். பள்ளிவாசல் கட்டுவதற்கு தர்மம் செய்வோம், ஏழை குமருக்கு கொடுப்போம், இல்லாத மக்களுக்கு கொடுப்போம், எத்தனையோ தர்மங்கள் இருக்கிறது. ஆனால் ஹதீஸிலே பெருமானார் சொன்னார்கள், இன்ன அஅலம ஸதகா, ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய தர்மங்களிலேயே ஆக கண்ணியமான தர்மம் என்ன தெரியுமா? நீங்கள் என்னென்ன தர்மம் செய்திருக்கலாம், எல்லா தர்மங்களை விடவும் தலை சிறந்த தர்மம் தன் கணவனுக்காக ஒரு மனைவி சமைத்து அந்த சமையலை கணவன் சாப்பிடுகிற போது அந்த உணவை எடுத்து தன்னுடைய மனைவியின் வாயில் ஒரே ஒரு கை ஊட்டி விடுகிறான் அல்லவா, அந்த ஒரு பிடி உணவு அவன் செய்கிற சதக்காக்களில் ஆக உயர்ந்த சதக்கா தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நாம் குடும்பத்திற்காக சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியத்தை தன்னுடைய மனைவி மக்களுக்காக நீங்கள் கொடுக்கிற போது அது உயர்ந்த சதக்கா என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதக்கா என்று சொன்னால் வெளியிலே போவது ஒன்று இருக்கிறது, தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி கண்ணும் கருத்துமாய் ஒரு கணவன் அவன் சம்பாதிப்பது சதக்கா, அதை பாதுகாப்பது சதக்கா. மனைவியின் வாயில் ஒரே ஒரு கவனத்தை சாப்பிடுகிற போது தன் மனைவியை அரவணைத்துக் கொண்டு ஊட்டி விடுவது சதக்கா. சாதாரண சதக்கா தர்மம் அல்ல, அஅலம ஸதகா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம், எந்த மனைவியின் வீட்டில் சாப்பிட்டாலும் சாப்பிடுகிற போது ஒரு கை மனைவிக்கு ஊட்டி விடாமல் தங்களுடைய சாப்பாட்டு பயணம் முடிந்தது கிடையாது. நம்ம இங்க யோசிச்சு பார்க்கிறோம், நம்ம என்னைக்காவது மனைவிக்கு ஊட்டி விட்டுருக்கோமா? அதாவது நிறைய மஜ்லிஸ்ல என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஹஜ்ரத் புது மாப்பிள்ளைக்கு தானே பேசுறாரு, புது பொண்ணுக்கு தானே பேசுறாரு, நமக்கு இல்ல. அன்பானவர்களே, கல்யாண மஜ்லிஸ்ல பேசுறது புள்ள பழைய மாப்பிள்ளை நமக்கு தான், நமக்காக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு தான் கல்யாணத்துக்கு நிக்காஹ் முடிக்க போறாங்க. நிறைய பழைய மாப்பிள்ளைகளை திருத்துவதற்கு தான் நிக்காஹ்லே பேசப்படுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் பிளாஸ்டிக் ஓட விட்டு பாருங்க. நம்ம கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, எப்ப ஊட்டி விட்டோம்? இதே மாதிரி நம்ம மாப்பிள்ளையா உட்கார்ந்து இருக்கிறப்ப, அந்த அம்மா அங்க மணப்பெண்ணா இருக்கிறப்ப, தாலி கட்டி முடிச்சுட்டு உட்கார்ந்து சாப்பிடுறப்ப அவரு அந்த அம்மாவுக்கு ஊட்ட, அந்த அம்மா இவருக்கு ஊட்ட, ஆல்பத்துல மட்டும்தான் ஊட்டிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும், இல்லையா? 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த ஆல்பத்தில் இருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும். அன்பானவர்களே, ஒரு வாழ்க்கையின் முதல் நாள் உணவு எப்படி நாம் சாப்பிடுகிறோமோ, அவன் மௌத்தாகிற வரை அல்லது அவள் மௌத்தாகிற வரை ஒரு கணவன் மனைவியினுடைய சாப்பாட்டு பயணம் அப்படித்தான் இருக்க வேண்டும். கணவனுக்கு ஊட்டுகிற மனைவியாய், மனைவிக்கு ஊட்டுகிற கணவனாய், இப்படித்தான் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்று நினைக்கிறேன். ஒரு சஹாபி வருகிறார், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம், யா ரசூலல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் எப்போதும் சண்டையாக இருக்கிறது, எப்போதும் சச்சரவாக இருக்கிறது, எப்போதும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை பார்த்தவுடன் கணிக்கக்கூடிய சில ஆன்மீக ஆற்றல் நாயகத்திற்கு உண்டு. பார்த்து விட்டு சொன்னார்கள், நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு பசிச்சா நான் தனியா சாப்பிடுவேன், என் மனைவி தனியா சாப்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சேர்ந்து சாப்பிடுங்கள், நீங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிடுகிற போது உங்களுக்கு உண்டான சண்டைகள் சரியாகிவிடும். நம்ம யோசிக்கலாம், சாப்பிடுவதற்கும் சண்டைக்கும் என்ன இருக்கிறது? தொடர்பு இருக்கிறது. குர்ஆனிலே முதல் சூரிலே நீங்கள் போய் பாருங்கள், ஆதமையும் ஹவ்வாவையும் அல்லாஹ் படைத்து சொர்க்கத்திலே வைத்து கணவன் மனைவிக்கு சொல்லுகிற முதல் உத்தரவு என்ன தெரியுமா? உலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅ்துமா, நீங்கள் 2 பேரும் சொர்க்கத்தில் சேர்ந்து சாப்பிடுங்கள். இதுதான் கணவன் மனைவி
மனைவிக்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. சேர்ந்து சாப்பிடுதல் என்பது இந்த மார்க்கத்தில் வணக்கம். சேர்ந்து சாப்பிடுதல் என்பது இந்த மார்க்கத்தில் ஒரு இபாதத். சேர்ந்து சாப்பிடுதல் என்பது இருவருக்கும் மத்தியில் ஒரு தாம்பத்திய புரிதல். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? இன்றைக்கு கால ஓட்டங்களில் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாம் சிதறிவிட்டு போய்விடுகிறோம். சின்ன செய்தியில் தான் உலகத்திற்கு தேவையான, குடும்பத்திற்கு தேவையான மன அமைதி புதைந்து கிடக்கிறது. அன்பானவர்களே, நாம் இது போன்ற திருமண சம்பைகளில் வந்து நிற்கிற போது சில விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து என் மனைவிக்கு ஊட்டுகிற கணவனாய், மனைவி கணவனுக்கு ஊட்டுகிற மனைவியாய் நாங்கள் இருப்போம் என்கிற ஒரு நல்ல செய்தியை இந்த மஜ்லிஸிலே உங்களுக்கு முத்தாய்ப்பாய் நான் வைத்து, கணவனுக்கு ஊட்டுகிற நல்ல மனைவியாய், மனைவி கணவன் அவர் ஊட்டிடுவார். ஏன்னா அவர் அஜரத்தினால கரெக்டா ஊட்டிடுவார். அதனால என் மாமா பையனும் வேற விவரமான ஆளு, அதனால அவர் ஊட்டுவார் என்கிற நல்ல செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் இங்கு மாத்திரமல்ல, நாளை சொர்க்கத்திலேயும் நல்ல தம்பதிகளாய் உள்ளே நுழையக்கூடிய நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களை வாழ்த்த வந்திருக்கிற உங்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று வாழ்த்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைரி வ ஆஃபியா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்பு வாய்ந்த இந்த நிக்கா மஜ்லிஸில் நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்துள்ள வல்ல ரஹ்மான் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகுக. விருதுகு சர்தார் நம்மீரான் முஹம்மது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியமானவர்களே, இங்கு மணமக்களை வாழ்த்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். துஆ செய்வதற்காக அதிகப்படியான ஆலிம்கள், பெரும் பேச்சாளர்கள் இங்கு வருகிறது. சிறப்புரை ஆற்றுவதற்காக நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் பயான் என்ற அடிப்படையில் பேசி எப்படா சாப்பாடு போடுவாங்க, இந்த அசத்துமார்கள் இப்படி எல்லாம் போட்டு அடைச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி நினைப்பதற்குள்ளார இன்ஷா அல்லாஹ் மிக விரைவாகவே இன்ஷா அல்லாஹ் இந்த நிக்கா மஜ்லிஸ் நிறைவடையும் என்று கூறி ஒரே ஒரு செய்தி மட்டும். எனக்கு முன்னாடி பேசிய நூல் முதல்வர் அவர்கள் மனைவிக்கு ஊட்டுவது சம்பந்தமாக பேசினார். அறந்தாங்கில வரைக்கும் ஒரு இமாம் ஜும்மாவில் மனைவிக்கு உணவு ஊட்டுவது சுன்னத்து என்று சொல்லிட்டார். இந்த பேச்சை கேட்டு 65 வயசு 7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் நேரா வீட்டுக்கு போய் மனைவிட்ட முதல்ல சோத்தை எடுத்து ஊட்டுன்னு சொல்லி ஊட்டி விட்டு 2 மத்தியில அந்த நேரத்தில் சின்ன ஒரு சண்டைகள், வேற ஒன்றும் இல்லை. இந்த பயானை யாரா சொன்னது, என்ன அஜரத்து தான் சொன்னாருன்னு சொல்லி ஒரு சில நிகழ்வு நடைபெற்றது. அது மாதிரி இன்று இங்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் பலருடைய வீட்டில் இன்ஷால்லா இன்னைக்கு ஊட்டி விட்டுருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்லுகிறேன், ஒவ்வொரு மனிதனும் ஈமான் கொள்வது 2. ஒன்று அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்வது. அந்த ஈமான் முழுமை அடைவது என்பது திருமணத்தின் மூலமாக அந்த ஈமானை பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 2ல பகுதி ஈமானை நடத்திட்டாங்க. இன்னொரு பாதி ஈமான் திருமணம். அந்த திருமணத்தில் தான் இப்பொழுது மணமக்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, திருமணத்தை ஈமானோடு ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. அதாவது தாகம் ஏற்பட்டால் தண்ணீர் குடிக்க வேண்டும், பசி ஏற்பட்டால் உணவு உண்ண வேண்டும். இந்த உணவை உண்ணுவதன் மூலமாக பசி போய்விடுகிறது, தண்ணீர் குடிப்பதன் மூலமாக தாகம் தீர்கிறது. இந்த தாகத்தை தீர்ப்பது தண்ணீரா அல்லாவா, பசியை போக்குவது உணவா அல்லாவா என்கிற பொழுது ஈமான் என்ன வர வேண்டும்? அல்லாஹுதான் இந்த உணவின் மூலமாக பசியை போக்குகிறான்,
அல்லாஹ்தான் இந்த தண்ணீர் மூலமாக தாகத்தை தீர்க்குகிறான் என்ற ஈமான் வர வேண்டும். அதுபோன்று நீ தஸ்கூன இலைஹா, இந்த மனிதன் நிம்மதி அடைவதற்கு இந்த பெண்ணின் மூலமாக தான் அல்லாஹ் நம்மளை நிம்மதியாக வாழ வைக்கிறான் என்ற ஈமான் வர வேண்டும். அந்த ஈமானோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நம் உயிருக்கு மேலான கண்மி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை ஈமானோடு சொல்லி ஒரு பகுதி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஈமானை பூர்த்தியக்கூடிய இந்த மணமக்கள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக வாழ்வார்கள். அதுக்கு ஒன்று, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி கேட்டாங்க. ஒரு சஹாபி ஆயிஷா நபி சொன்னாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்கள் அல் குர்ஆன், குர்ஆனாகவே இருந்து என்பதை சொன்னாங்க. அதுபோல இந்த மணமகனார் அல் குர்ஆனை மனம் செய்து அழகான முறையிலே ஓதக்கூடிய ஒரு பெரிய காரியாகவும் மிக சிறப்பிற்குரிய நபராக இருக்கக்கூடிய இந்த மணமகனார் மணமகள் இந்த தம்பதிகள் குர்ஆனை உள்ளத்திலும் கையிலும் வைத்திருப்பதன் காரணமாக அவருடைய செயல்பாடுகள் குர்ஆன் அடிப்படையிலே வெளிப்படக்கூடிய காரணமாக இவருடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் என்று சந்தேகம் இல்லை. இருந்தாலும் கூட நம்ம எல்லோரும் சார்பாக வாழ்த்துவோம். வல்ல ரஹ்மான் இந்த மணமக்களை வரவு சந்தைகளுக்கும் ஒரு வழிகாட்டியமாக்கி 16 செல்வங்களையும் பெற்று எல்லா நலமும் வளமும் நோயின்றி வாழ்க்கை பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக ஒத்தலக்குண்டு பெரிய பள்ளிவாசலின் இமாம் மௌலவி அப்துல் காதிர் சிராஜி வாழ்த்துரை வழங்குவார்கள். அபு தாஹிர் சிராஜி. அதற்கு அடுத்தபடியாக நாவலிருந்த நாவலரும் கும்பகோணம் இலாஹி அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியருமான, குறிப்பாக நமது குடும்ப ஹதீபான அப்துல் லத்தீப் பாக்கவி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. கணியத்திற்குரிய பெரியவர்களே, சிறப்பான இந்த நிக்காஹ் மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கொல்லம்பற்றையில் ஊசி வைப்பதற்காக வேண்டி என்னை அழைத்திருக்கின்றார்கள். இங்கே நான் பேசுவதற்கு மிக முக்கியமான 2 காரணம். ஒன்று, பெண்ணின் தகப்பனார் சிராஜி என்னுடைய நீண்டகால நண்பர், நானும் சிராஜி, அந்த அடிப்படையிலே ஒரு பந்தம். இரண்டாவது, ஒரு சிராஜினுடைய மகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்பதும் ஒரு காரணம். இந்த மணமகள் தினசரி தங்களுடைய ஊரில் இருந்து வத்தலை கொண்டு வந்து நம்முடைய மதரசாவில் விசுவானில் ஓதி பட்டம் பெற்றவர்கள். அப்ப அந்த மணமகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்ற ஒரு காரணத்திற்காகவும் இங்கே நான் நிப்பாட்டப்பட்டிருக்கின்றேன். நீண்ட நேரம் பேசுவதற்குண்டான உலமாக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே ஒரு துஆவை கற்றுத் தருகின்றான். ரப்பனா, எங்களுடைய ரப்பை இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களுடைய மனைவியின் மூலமாகவும் எங்களுடைய மக்களின் மூலமாகவும் குர்ரத்தா அய்யுனின், கண் குளிர்ச்சியை தருவாயாக என்று கேட்கும்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை பயபக்தியாளர்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய இமாமாகவும் ஆக்குவாயாக என்ற அழகான ஒரு துவாவை நமக்கு கற்றுத் தருகின்றான். இந்த துவாவை நாம் அடிக்கடி ஓதுகின்றோம், ஓத கேட்கின்றோம். இதுல நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொன்னால், திருமணம் என்பது ஒரு கணவன் ஒரு பெண்ணை மனம் முடிப்பது. அந்த மனம் முடிப்பதின் மூலமாக அவனுக்கு அந்த பெண்ணின் மூலமாக கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும்.
வாழ்க்கையிலே நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்பட வேண்டும். பிறகு அவ்விருவருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளின் மூலமாகவும் கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும். அழகான குழந்தைகளை, சாலிகான குழந்தைகளை அல்லாஹ் எனக்கு தந்தானே என்று கண் குளிர்ச்சியோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியம் மிகுந்த குழந்தைகளாக அந்த குழந்தைகள் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல பார்க்கிறோம், எத்தனையோ குழந்தைகள் பெற்றோருடைய அரவணைப்பு இல்லாததின் காரணமாக, அல்லாஹ் ரசூலுடைய அச்சத்தை ஊட்டி வளர்க்கப்படாததின் காரணமாக தருதலைகளாக தாந்தோண்டித்தனமாக தெரியக்கூடிய குழந்தைகளை பார்க்கின்றோம். அவர்கள் வெளியே சென்றாலே ஊர் ஒன்றை எடுத்துக் கொண்டு அடிவாங்கிக் கொண்டுதான் வருவார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இவனை ஏன் தான் பெற்றோமோ என்று கவலைப்படக்கூடிய ஒரு சூழல். இப்ப இங்க கண் குளிர்ச்சி இருக்குது. நீண்ட பொழுதில் பெருதோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டத்தா என்று சொல்வார்களே, தன்னுடைய குழந்தை ஆலிமாக இது போன்ற மணமகனாக அமர்கின்ற பொழுது மௌலவி, ஹாஃபில், காரி என்ற ஸ்தானங்களோடு ஒரு மகனா வீட்டிருக்கின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதே போல ராஷிதா பானு ஆலிமா என்ற அந்த பட்டத்தை பக்கத்தில் போடும் பொழுது அப்துல் காதிர் சிராஜி அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். எனவே இதுதான் கண் குளிர்ச்சி. இந்த கண் குளிர்ச்சியை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். கல்யாணம் பண்ணா பத்தாது. கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பதில்லை. பெரும்பாலும் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை நாம் பார்க்கின்றோம். இது புரிந்து கொள்ளாததனுடைய தன்மை. அப்ப அதனால் அப்படிலாம் வந்துடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் எங்களை கேளுங்க, கண் குளிர்ச்சியை தானும் மனைவியின் மூலமாக கண் குளிர்ச்சி வேணும். அதே போன்று பெற்றெடுக்கப்பட்ட மக்களின் மூலமாக, அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அவர்களின் மூலமாக கண் குளிர்ச்சியை தாய் என்று கேட்கும்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றனர். கடைசியாக பஜானால் முத்தகீன இமாமா, பயபக்தியாளர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக, இமாமாக எங்களை ஆக்குவாயாக என்று அல்லாஹ் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு இருக்கும்படி சொல்லி காட்டுகின்றார். யாரெல்லாம் இறைச்சமுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நீ ஆக்குவாயாக என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம். சாதாரண மக்களுக்கு வழிகாட்டுவது பெரிய காரியம் இல்லை, உலமாக்களுக்கு முன்னாடி பேசுறதுதான் பெரிய கஷ்டம். அது மாதிரி முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்குவாயாக என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தரும்படி கேட்கும்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த மணமகன் திருமணம் முடிக்கக்கூடிய ராஷிதா பானுவின் மூலமாக கண் குளிர்ச்சியை, இந்த இருவருக்கும் கிடைக்கக்கூடிய சந்தானங்களின் மூலமாக, குழந்தை செல்வங்களின் மூலமாக கண் குளிர்ச்சியை இவர்களுக்கு அல்லாஹ் தந்தருவானாக என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் துஆ செய்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தந்தை மகனுக்கு செய்திருக்கிற நிறைய உபதேசங்கள் உண்டு. தந்தை மகளுக்கு செய்கிற உபதேசத்தை கேட்கவிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். இருட்டறையில் இடறி விடும் இனத்தவருக்கு இனிய இஸ்லாத்தின் பெருவிளக்கை பிடித்தவராம், பேரின்ப பெட்டகமாம், நற்குணத்தின் நாயகமாம், சற்குணத்தின் தாயகமாம், மக்கத்து ரோஜாவாம், மதினத்து ராஜாவாம் எங்கள் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வலுவாது நலுவாது பின்பற்றி நடந்த சஹாபா செம்மல்களின் மீதும், உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இறைநேச செல்வர்கள், இன்று மணவிழா காண்கின்ற மணமக்கள், இந்த மணவிழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாது நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, கல்வில் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துக்களே, காணக்கண் கூடி வேண்டும் காபாவை, அந்த காட்சிக்கு இணை இங்கேதுமே இல்லை என்று ஒவ்வொரு ஹாஜிகளும் ஹஜ் பயணம் புறப்படுகிற புனிதமிக்க துல்கஅதா மாதத்திலே இந்த திருமணம் நடைபெறுகிற இந்த நல்ல தருணத்தில் ஹஜ் முழுவதும் ஒரு நபியினுடைய குடும்பத்தை பின்னணியாக கொண்டுதான்
ஓதுகிற ஸலவாத்துகளிலேயே மிகச்சிறந்த ஸலவாத் தொழுகையிலே ஓதப்படுகிற ஸலவாத் அந்த தரூதே இப்ராஹிம். பாருங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் அவருடைய திருக்குடும்பத்தின் மீதும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதே போன்று எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய திருக்குடும்பத்தின் மீதும் நீ அருள் புரிவாயாக என்று பெருமானாருக்கே நாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய திருக்குடும்பத்தை முன்வைத்து பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, ஒரு லட்சிய குடும்பம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். ஹஜ்ஜுக்கு செல்கிற ஹாஜிகள் ஹஜ்ஜு கடமையை நிறைவு செய்து வருவதோடு அந்த ஹஜ்ஜு உணர்த்தும் பாடங்களையும் எடுத்துக் கொண்டு வர வேண்டும். அங்கே ஒவ்வொரு குடும்பமும் நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் என்று சொல்வார்களே, ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த வரலாற்று பாடத்தை சொல்லித் தருவதுதான் ஹஜ். ஒரு தந்தை எப்படி திகழ வேண்டும், ஒரு தாய் எப்படி திகழ வேண்டும், ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொன்றையும் நமக்கு உணர்த்துகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் என்று சொல்கிறான். ஸஃபாவும் மர்வாவும் என்ன? அன்பிற்குரியவர்களே, அன்பு தாய் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகத்தால் பரிதவித்த போது அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீரை தேடி சஃபா குன்றில் ஏறுகிறார்கள். அங்கே தண்ணீர் தென்படவில்லை என்கிற போது ஓடி சென்று மர்வாவிற்கு சென்று பார்க்கிறார்கள். இப்படியாக அவர்கள் ஓடிய அந்த 7 ஓட்டங்கள் தொங்கோட்டமாக ஹாஜிகளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், வத்தபிர மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது மட்டுமல்ல, வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்திலே நின்று தொழுக அவர்கள் நின்று காபத்துல்லாவை கட்டினார்களோ அந்த புனித கல் மகாமே இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பணிக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, ஒரு நபியினுடைய வாழ்வில் ஏதோச்சையாக நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பின்னால் வரக்கூடிய இந்த சமூகத்திற்கு கடமைகளாக, வணக்கங்களாக, வழிபாடாக மாறியது என்று சொன்னால், அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு செயல்பாடும் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட செயலாக இருந்தது. ஏனென்றால் அந்த குடும்பத்தின் இலக்கு, நோக்கம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ தன் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக வாழவில்லை. அல்லாஹ்விற்காக தன் மகனையே அறுத்து குர்பானி கொடுப்பதற்கு தயாரானார்கள். தன் அன்பு கணவர், அதாவது தவியாய் தவித்து பெற்றெடுத்த அந்த மகனை, அன்பிற்குரியவர்களே, அறுக்க முன்வந்த போது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று தெரிந்து கொண்ட அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றப்படுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அது மாத்திரமா, ஹஜ்ரத் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்வர் மாதா தரா, எனது அருமை மகனே, உங்களை அறுத்து பலியிடுவதாக நான் கனவிலே கண்டேன். நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டபோது, யாபத்து ஃபல் மால்தூமர், எனது அருமை தந்தையே, உங்களுக்கு கட்டளை இடப்பட்டதை செயல்படுத்துங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்த குடும்பம் எந்த குடும்பம் அல்லாஹ்விற்காக வாழ்கிறதோ, திருக்குர்ஆனிலே பாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு செய்தியை அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனமாக சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக எனது தொழுகையும் எனது பலியிடுதலும் என்னுடைய வாழ்வும் மரணமும் அல்லாஹ்விற்காக என்று இப்ராஹிம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிரார்த்தனையை சொல்லும்படி அல்லாஹ் நமக்கும் படிக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விற்காக வாழ்வது, அல்லாஹ்வுடைய நினைவிலே வாழக்கூடிய அந்த குடும்பங்கள் தான் நிம்மதி பெற்ற குடும்பங்களாக திகழும். அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய நினைவிலே வாழ்வதை கொண்டுதான் இதயங்கள் நிம்மதி அடையும் என்று சொல்கிறான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் அல்லாஹ்விற்காக வாழ்ந்த குடும்பம், அல்லாஹ்வுடைய நினைவில் வாழ்ந்த குடும்பம். மணமகன் எனக்கு மகன் முறை, அதோடு என்னிடத்திலே எங்கள் மதரசாவிலே ஜாமியா கும்பகோணம் ஜாமியா இலாஹியா அரபிக் கல்லூரியிலே தொடர்ந்து ஓதி ஆரியம் சமது பெற்றவர். அவரின் மீது அனைத்து உஸ்தாதுமார்களுக்கும் தெரியும். எங்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் இன்னும் அவர் கொஞ்சம் விசாலமாக சொல்லி இருந்தால் கும்பகோணம் ஜாமியா இலாஹியாவே இங்கே திரண்டு வந்திருக்கும். அந்த அளவிற்கு நிர்வாகிகளின் மீதும் நிர்வாகிகளும் மீது பேரன்பு கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கிராத்தையும் அவருடைய நடவடிக்கையும் அதே போன்று பாடம் நடத்துவதில் அவருக்கு நம்ம தந்த ஆசிரியருக்கு நிகராக பாடம் நடத்துகிற திறமை உள்ளவர். அப்படிப்பட்ட வல்லவரான நல்லவரான ஒரு ஆளின் பெருமகன் எனது தம்பி மகனுக்கு மனானாக கிடைத்திருப்பதை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இந்த திருமண வாழ்க்கையிலே அல்லாஹ் வைத்திருக்கிற அனைத்து பாக்கியங்களை பெற்ற நல்ல தம்பதிகளாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஒன்னோன் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துறைகள் நிறைவுற்றிருக்கிறது. திருமணத்தின் முக்கிய நிகழ்வுக்கு நாம் வந்திருக்கிறோம். மணமகளின் தந்தை மௌல்வி எஸ் அப்துல் காதிர் சிராஜி அவர்கள் வரவேற்பு நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நிக்காஹ் எனும் இந்த சுன்னத்தான விழா உலமாக்கள் நிறைந்து, பல்வேறு முக்கிய ஜமாத்துகள் நிறைந்து, மிகவும் கண் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே தாங்கள் அனைவர்களையும் வரவேற்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கூத்தாநல்லூர் சின்ன பள்ளிவாசலுடைய ஜமாத்துடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள், அதுபோல கூத்தாநல்லூருடைய மண்பலூடா மதரசாவுடைய கமிட்டியுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள், கூத்தாநல்லூர் ஜமாத்தினர்கள், தஞ்சாவூர் பள்ளிவாசலுடைய ஜமாத்துடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், அதுபோன்று நான் பணி செய்த 14 ஆண்டு காலம் புதுக்கோட்டை மாவட்டம் கோபாலப்பட்டினத்திலே நான் இமாமாக பணி செய்திருக்கிறேன். அந்த ஊர் ஜமாத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்த ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், அந்த ஜமாத்தினர்கள், அதுபோன்று பல்வேறு ஜமாத்தினரிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, மக்கா முக்கர்ரமாவிலே இருந்து அங்கு வரக்கூடிய மக்களுக்கு நான் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக, உம்ராவுடைய வழிகாட்டியாக இருப்பதினால் அந்த அடிப்படையில பல்வேறு ஜமாத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். நான் ஆரம்பமாக இமாமத் செய்த சித்தையன்கோட்டை ஜமாத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த நிக்காவை நடத்தி தருவதற்காக இரு வீட்டார் சார்பாக நிக்கா குத்துபா எழுதப்படுவது சித்திரேவு ஜமாத்தினுடைய சார்பாகத்தான் எழுதப்படுகிறது. மணமகனும் சித்திரேவு தான், மணமகனும் சித்திரேவு தான். அந்த ஜமாத்து தான் நடத்துகிறார்கள். அந்த ஜமாத்தையும் நான் வருக வருக என்பதாக இந்த சித்திரேவு ஜமாத்தின் சார்பாகவும் நான் வரவேற்கிறேன். இதுபோல இந்த நிக்காவுடைய முதல் அழைப்பிதழ் கஅபத்துல்லாஹ்வை வைத்து ரவுலத்துல் உலமாவுடைய எங்க ஊரினுடைய உலமா சபைக்கு அவருடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய மீராங்கனி ஹஜ்ரத் அவர்களிடத்திலே வழங்கப்பட்டது. அதனுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். இந்த மணமக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எப்படி இந்த ஆப்பிள் பழம் நிறைந்து வந்து
ஆப்பிள் மிதந்து வருது. அதை எடுத்து சாப்பிட்டதுனால அதை ஹலாலாக்கி கொள்வதற்காக அந்த உரிமையாளரிடத்துல வருடக்கணக்கில் வேலை பார்த்தார். அப்ப அந்த முதலாளி சொன்னாரு, இன்னமும் என்ன ஹலாலாக்க முடியாது, நீங்க நிலத்துல ஓராண்டு காலம் பணி செய்ய வேண்டும் என்றார். அது ஒரு ஆண்டு முடிஞ்ச பின்னாடியே ஹலாலாக்க முடியாதுன்னு சொல்றாரு. என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய பெண்ணுக்கு கண் தெரியாது, காது கேட்காது, வாய் பேச வராது, கை கால்கள் முடமான பெண். இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு சம்மதிச்சா உங்களுக்கு அந்த ஆப்பிளை ஹலாலாக்கி தரேன்னு சொன்ன உடனே இந்த அபுசாலி என்ற வாலிபர் சம்மதிக்கிறார். திருமணம் முடிகிறது. போய் மணவரையிலே தன்னுடைய மனைவியை பார்க்கும்போது அழகு சுந்தரியான பெண். உடைய தந்தையோ கண்ணு தெரியாது, காது கேட்காதுன்னு சொன்னாரு. ஆனா இவ்வளவு அழகான பெண்ணாக இருக்கிறார் என்று தன்னுடைய மாமனார்கிட்ட ஓடி வர்றாரு. அப்ப அவர் சொன்னார், என்னுடைய பெண்ணுக்கு கண் தெரியாது என்று சொன்னேன் என்றால் தீமையான விஷயத்தை பார்ப்பதற்கு கண் தெரியாதவர், காது கேளாதவர் என்று சொன்னா தீமையான விஷயத்தை கேட்பதற்கு காது கேளாதவர், தீமையான விஷயங்களை பேச மாட்டார், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக வாழக்கூடியவர். ஒரு ஆப்பிளை ஹலாலாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க இவ்வளவு சிரத்தை எடுத்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தீங்க. அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள என்னுடைய மகளுக்கு நீங்கள் தான் சிறந்த கணவர் என்பதாக உங்களை நான் தேர்வு செய்தேன் என்று அந்த மாமனார் சொன்னார். அதுபோல என்னுடைய ஆலிமாவாக இருக்கக்கூடிய என்னுடைய மகளுக்கு ஒரு ஆலிமை, சிறந்த ஹாஃபிலை, கஅபத்துல்லாஹ்ல தொழ வைக்கிற மாதிரி சிறந்த முறையிலே தொழ வைக்கக்கூடிய சிறந்த காரியை நான் மணமகனாக நான் எடுத்துக்கொண்டதிலே மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அபூ சாலி என்ற அந்த வாலிபருக்கும் அந்த உம்மு கைர் ஃபாத்திமா என்ற இந்த இருவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இங்கே அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள தம்பதிகள் இங்கே இணைகிறார்கள். இவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா இறைநேசர்களை, அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள சாலிஹீன்களை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தருவானாக. இந்த சபைக்கு வந்த அத்தனை ஜமாத்தினர்களையும் அனைவர்களையும் தாய்மார்களையும் அனைவர்களையும் அனைத்து உலமா பெருமக்களையும் அனைத்து ஜமாத்தினர்களையும் இரு வீட்டாளர்கள் சார்பாக வருக வருக என்பதாக மனதார நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமீன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். खुतबा मौलाना मौलवी அப்துல் காதிர் தாவூதி ஹசரத் அவர்கள், கூரை நாடு பள்ளிவாசலினுடைய இமாம். அடுத்து இறுதியாக துவா மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அப்துல் மாலிக் சிராஜி ஹசரத் அவர்கள், சேலம் நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர். சொல்லிட்டு ரவுதுல் சபையுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி சிராஜ் ஸைனி அவர்கள் மேலே வர வேண்டும். வரமாட்டேங்கிறாரு.
சபையினுடைய துணைத் தலைவர் ஜாஃபர் அலி அண்ணன் அவர்கள் ரவுதத்துல் மாசபுடைய நிர்வாகிகள் கொஞ்சம் அப்படியே வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நமது சித்திரேவு ஊர் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் சுமார் 250 உலமாக்கள் இருக்கக்கூடிய ஊர். தற்போது 150, 170 சொல்லி உலமாக்கள் இருக்கிறார்கள். ரவுதத்துல் உலமா சபையின் சார்பாக நமது ஊர் ஆலிமுடைய மணமக்கள் சபைக்காக வேண்டி அழைப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால், சபையின் சார்பாக அந்த அழைப்பை ஏற்று சபையின் சார்பாக மணமக்களுக்கு வாழ்த்து மடல் கொடுப்பது பழக்கம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த மணமக்களுடைய பெற்றோர்கள் நமது ரவுதத்துல் உலமா சபைக்கு நிர்வாகத்திற்கு தனிப்பட்ட முறையில் உலமா சபைக்காக வேண்டி அழைப்பு கொடுத்ததின் பேரில் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் ரவுதத்துல் உலமா சபையின் சார்பாக இந்த வாழ்த்து மடலை சேலம் மதவுடைய முதல்வரும் ரவுதத்துல் உலமா சபைக்கு சிறப்புகள் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பல சிறப்புகள், எல்லா சிறப்புகளையும் சொன்ன நேரம் காணாது. அதனால குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டமும் செயல்படுத்தாத ஒரு செயல்பாடு ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்களை, அதாவது 1922 முதல் 2022 ஆண்டு வரைக்கும் உண்டான உலமாக்களை ஒன்று சேர்த்து ஒரு மலராக வெளியிட்டது ரவுதத்துல் உலமா சபை. அந்த மலர் வெளியிடுவதற்கு பல உலமாக்கள் பெரும் சேவைகள் ஆற்றினார்கள். அதில் ஒரு மிகப்பெரிய முக்கிய தூணாக இருந்து செயல்பட்ட நபர் யஹ்யா ஹஸரத் அவர்கள் இந்த வாழ்த்து மடலை வாசித்து நிர்வாகிகள் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இப்படி வழங்க போறோம். அவங்க மணமக்களை வாழ்த்து செய்வாங்க. ரவுதத்துல் உலமா சபையின் சார்பாக வாழ்த்துரையும் வாசிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். திண்டுக்கல் மாவட்டம் சித்திரேவு ஏராளமான உலமாக்களை ஈன்றெடுத்த புண்ணியமிக்க பூமி சித்திரேவு. அதனுடைய ரவுதத்துல் உலமா சபையின் சார்பாய் மணமக்களை வாழ்த்தி இந்த வாழ்த்து மடல் வழங்கப்படுகிறது. இறைவன் அருளால் மனம் போல மணமக்கள் மங்களகரமாய் மன்றத்தில் வானுலகமும் மண்ணுலகமும்
வாழ்த்துக்களை மலை போல் பொழிய மணப்பந்தலில் மலர் மாலை சூடிய மணமக்களை மகிழ்வோடு மாந்தர்கள் போற்ற மாணபியின் மாண்புகளை பேணி மகான்களின் துவாவோடு மாணிக்கமாய் இருவரும் மன நிறைவோடும் கனிவோடும் கரு தொற்றுமையோடும் இறை நெறியோடும் பல்லாண்டு வாழ்கவே என வாழ்த்துகிறோம். இப்படி ரௌதத்துல் உலமா சபை பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா ஃபீ கைரும் வ ஆஃபியா. அல்ஹம்துலில்லாஹ். சரி இல்ல கொடுங்க. அவர் சிராஜுதீன் ஜெயினி சேர்த்துங்க. நடமாடும் ரவுதத்துல் உலமா. அவர் தான் எடுக்கணும். நீங்க வழங்குறீங்களா? சொல்லுங்க. அதனால என்ன இருக்கு? புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய பெருமைக்குரிய செயலாளர் ஜெகதாப்பட்டினத்துல பணி செய்யறாரு. சித்தரேவு எஸ்.ஏ. ஜாஃபர் அலி என்ற சகாபர் உளவி BA அவர் வாழ்த்து மடல் வழங்குகிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். திருப்பூரினுடைய இன்னிசை தென்றல் தாகாக்கனி சிராஜி அவர்கள் வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கூத்தாநல்லூர் வட்டார தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக மணமக்களுக்கு வாழ்த்து மடல் வழங்கப்படுகிறது. இந்த வாழ்த்து மடலை அந்த சபையின் நிர்வாக பெருமக்கள் வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. மணவிழாவின் நாயகரே முஹம்மது உமர் இலாஹியே, மணவிழாவின் நாயகரே முஹம்மது உமர் இலாஹியே, மணவிழாவின் நாயகியே ராஷிதா பானு ஆலிமாவே, இருவர் மீது வாழ்த்து கூறி மகிழ்கிறோம் இந்நாளிலே. மணவிழாவின் நாயகரே முஹம்மது உமர் இலாஹியே, கோடி நலவும் உண்டாக வேண்டி கூடி வாழ்த்தும் நெஞ்சங்கள் கோடி, கோடி நலவும் உண்டாக வேண்டி கூடி வாழ்த்தும் நெஞ்சம் கோடி, உள்ளங்கள் இணைந்து சிறப்பாய் வாழ இறைவனிடத்தில் இரு கரம் ஏந்தி ஆயுள் நீண்டு வணக்கத்தோடு அண்ணல் நபியின் ஆசியோடு வாழ்வு மலர வேண்டி வாழ்த்தி மகிழ்கிறோம் இந்நாளிலே. மணவிழாவின் நாயகரே முஹம்மது உமர் இலாஹியே,
மணவிழாவின் நாயகியே ராஷிதா பானு ஆலிமாவே. அப்துல் காதர் மகனே நீங்கள், அப்துல் காதர் ஆலிம் மகனே, கணவன் மீது அன்பு கொள்வீரே. அப்துல் காதர் ஆலிம் மகனே, கணவன் மீது அன்பு கொள்வீரே. புகுந்த வீட்டில் பொறுமை வேண்டும், கனிவுடன் வாழ்ந்து பெருமை சேர்ப்பீர். புகுந்த வீட்டில் பொறுமை வேண்டும், கனிவுடன் வாழ்ந்து பெருமை சேர்ப்பீர். ஆலிமான நீங்கள் இருவர், ஆலிமான நீங்கள் இருவர், அருமையான வாழ்க்கை வாழ நேசத்தோடு வாழ வாழ்த்தி மகிழ்கிறோம் இந்நாளிலே. மணவிழாவின் நாயகரே முஹம்மது உமர் இலாகியே, மணவிழாவின் நாயகியே ராஷிதா பானு ஆலிமாவே. இருவர் மீது வாழ்த்து பாடி மகிழ்கிறோம் இந்நாளிலே. மணவிழாவின் நாயகரே முஹம்மது உமர் இலாகியே. அஸ்ஸலாமு அலைக்கும். மணமக்கள் இம்மையில் வாழுகிற வாழ்வை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு நாளை மறுமை நாளிலும் சொர்க்கலோகத்திலும் தம்பதிகளாகவே வலம் வருகிற வாய்ப்பை இந்த மணமக்களுக்கு தந்தருள் புரிவானாக என்கிற அந்த துஆவை சித்திரேவு முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாகம் ஜமாத்தார்கள் அனைவரின் சார்பிலும் பதிவு செய்தவனாக மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் உலகம் முழுவதும் ஆட்சி புரிகிற வல்ல அல்லாஹுவின் பேரருளால் உலகை நலமாக்க உள்ளத்தை சுகமாக்க எண்ணற்ற மக்களையும் ஏகாந்தம் பேசிடவே போர்க்காடு எங்கும் பூக்காடு தோன்றிடவே தீண்டாமையை தீயிலிட்டு வேண்டாமையை வேறறுத்து இந்த மண்ணுக்கும் மனித குலத்துக்கும் மானியமாம் உதிரத்தை உரமாக்கி உடல் தன்னை இந்த உம்மத்திற்கு விதையாக்கி நன்மைகளை அறுவடை செய்த இந்த சர்க்காரை ஆளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற நல்வழியில் அவர்களின் துஆ பரக்கத்துடன் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நிகா திருமண பதிவேடு நிகழும் சங்கையான ஹிஜ்ரி 1446 வருடம் துல்கதா மாதம் பிறை 13க்கு ஆங்கிலம் 2025 ஆண்டு மே மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 12:15 மணி அளவில் திண்டுக்கல் முகமதியாபுரம் ஈதுகா மஹாலில் தஞ்சாவூர் மாவட்டம் 29 அருணகிரிநாதர் தெரு எழில் நகர் எம்சி ரோடில் உள்ள மௌலவி KM முகமது அலி காசிமி அவர்களின் குமாரர் 24 வயதுள்ள எம் முகமது உமர் இப்னு கத்தாப் என்ற பெயருள்ள மணமகனுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் சித்திரேவு தண்ணீர் தொட்டி தெரு 2வது வார்டில் உள்ள மௌலவி அல்ஹஜ் NS அப்துல் காதர் சிராஜி அவர்களின் குமாரத்தி 21 வயதுள்ள ஏ ராஷிதா பானு ஆலிமா என்ற பெயருள்ள மணமகளை மணமுடிக்கும் மணமகனால் மகர் தொகையாக 24 கிராம் தங்கச்செயின் ரொக்கமாக கொடுக்கப்பட்டது. கூடியிருக்கும் ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் முன்னிலையில் ஜனாப் என் முகமது யாசின் பெண்ணின் தாத்தா அவர்கள் பெண்ணின் வக்கீலாக இருந்து 1வது மணமகள் சாட்சி ஜனாப் எஸ் கபீபுல்லா தகப்பனார் பெயர் மருகும் சையத் முகமது, 2வது மணமகன் சாட்சி எம் முகமது ஆரிஃப் தகப்பனார் பெயர் சி முகமது அனிஃபா ஆகிய இருவர்கள் சாட்சிகளாக இருந்து மௌலவி கே மாப்பிள்ளை மீரான் ஜைனி ஹஜரத் அவர்களால் குத்துபா ஓதி இந்த நிக்கா இனிதே நிறைவு பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி
ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني وقال أيضا صلى الله عليه وسلم تناكحوا وتوالدوا وتكسروا فإني أباهي بكم يوم القيامة والحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بسم الله الرحمن الرحيم எனது பேத்தி ராஷிதா பானு அவர்களை 24 கிராம் தங்க மகருக்கு ஹபீபுல்லா அவர்களையும் முகமது ஆரிஃப் அவர்களையும் இரு சாட்சிகளாக வைத்து நான் வக்கீலாக இருந்து இந்த சபை முன்னிலையில் தங்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டேன். ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டேன். ஒப்புக்கொண்டீர்களா? ஒப்புக்கொண்டேன். கபூல் செய்து கொண்டீர்களா? கபூல் செய்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அல் ஃபாத்திஹா. مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم
قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وآله وصحبه وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وتباركت يا ذا الجلال والإكرام. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به القرب وتقضى به الحوائج وتنال به الروائب وحسن الخواتم ويستسقى الأمام وجه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعد كل معلوم لك. اللهم بارك لهما بالرفاع والبنين. اللهم بارك لهما بالرفاع والبنين. اللهم بارك لهما بالرفاع والبنين وبنات برحمتك يا أرحم الراحمين. اللهم ألف بينهما كما ألفت بين آدم وحواء على نبينا وعليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين إبراهيم وسارة وهاجر على نبينا وعليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين يوسف وزليخا على نبينا وعليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين موسى وصفورة على نبينا وعليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت النبي صلى الله عليه وسلم وعائشة الطهورة وخديجة الكبرى رضي الله عنهما. اللهم ألف بينهما كما ألفت بين علي وفاطمة رضي الله عنهما. اللهم بارك لهما بالرفاع والبنين. اللهم افتح لهما أبواب الخير وأبواب الرزق أبواب القوة أبواب الصحة أبواب العافية أبواب العفة أبواب المعرفة أبواب الحكمة أبواب الرحمة أبواب البركة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم بارك لنا في نكاح هذا برحمتك يا أرحم الراحمين. ربنا تقبل منا هذا برحمتك يا أرحم الراحمين. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் நிக்காஹுடைய சபை இனிதே நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சபைக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து நிக்காஹுவை நடத்தி தந்த சித்தரேவு ஜமாத்தார்கள் மற்றும் நிர்வாக அங்கத்தினர்கள் உலமா பெருமக்கள் அவர்களுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த அருணகிரிநாதர் பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் மற்றும் வருகை என்றிருக்கக்கூடிய கூத்தாநல்லூர் ஜமாத்தார்கள் மற்றும் புதுக்கோட்டை கோபாலப்பட்டினத்தை சார்ந்த ஜமாத்தார்கள் பெருமக்கள், சேலம் நூருல் இஸ்லாம் அரபி மதரசா மண் சார்ந்த உஸ்தாது பெருந்தகைகள், கும்பகோணம் இலகிய மதரசாவை சார்ந்த உஸ்தாது பெருமக்கள் மற்றும் வருகை தந்து மற்றும் சிராஜிகள் பேரவைகள் மூலமாக வந்திருக்க உலமா பெருமக்கள், பெயர் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். மற்றும் இங்கே வருகை தந்து நிக்காஹை சிறப்பித்து தந்த ஆண்டோர்கள் சான்றோர்கள் சார்ந்த நண்பர்கள் மற்றும் சித்தூர் மண் மரபு சார்ந்த உங்கள் அனைவருக்கும் உலமா பெருமக்கள் சார்பாகவும் எங்களுடைய இரு தாய் மாமாமார்களுடைய சார்பாகவும் உங்களுடைய அன்போடு நாங்கள் வாழ்த்தி ஜஸாக்குமுல்லா கைரன் கசீரா இன்ஷா அல்லாஹ் நிக்காஹ் பிறகு நடக்கக்கூடிய இதிலே கலந்து கொண்டு துஆ செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். திருமண மண்டபத்தில் காலில் பெண்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சாப்பாடு காலில் ஆண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மண்டபத்தினுடைய மத்திய பகுதியில் பெண்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆண்கள் இங்கே யார் உட்கார வேணும்? டைனிங் ஹாலில் ஆண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.